தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பம் காலப்போக்கில் தனது முக்கியத்துவத்தை இழங்கத் தொடங்கியிருந்தாலும் அதை மீண்டும் உலகளவில் கொண்டு சேர்க்கிறார்கள் தக்ஷன் என்கின்ற சிறுவன். அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை ஓட்டேரியை சேர்ந்த சுவாதி பாலாஜி தம்பதியின் மகன் தக்ஷன். தற்போது அவருக்கு 13 வயதாகிறது. பெரம்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் ஆரம்பத்தில் எடை அதிகம் இருந்த காரணத்தால் 2020ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் தனது தந்தை மூலமாக சிலம்பம் வகுப்பில் சேர்க்கப்பட்டார். அன்று ஆரம்பித்த பயணம் இன்று உலக சாதனைக்கு வழிவகுத்திருக்கிறது. டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு போய் ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் நான் போய் ஆடிருக்கேன். நான் வந்து 100+ மேட்சஸ் ஆடிருக்கேன் தமிழ்நாட்டிலேருந்து. அப்புறம் 70+ மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். அவன் வந்து ஒரு மேட்ச் போகும்போதும் எங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏஷியன் இன்டர்நேஷ்னலாக போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறோம். அதில் வந்து நம்ம எஸ்டிஐடி வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஹெல்ப் பண்ணாங்க 2 நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு. அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து ஏஷியன்லேருந்து 1 கோல்டு 3 சில்வர் வின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து வேர்ல்ட் கப் செலக்ட் ஆகிருக்கேன். அதுக்கு ஹெல்ப் கிடைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் நான் வந்து லண்டன், தாய்லாந்து இன்னும் நிறையா மேட்சஸ் வருது. அது ஹெல்ப் கிடைச்சா நல்லாயிருக்கும். அதேமாதிரி நான் வந்து போன வருஷம் வந்து பத்மஸ்ரீக்கும் அர்ஜுனாவுக்கும் நான் நாமினியாக இருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் கிடைக்கல. இந்த வருஷமும் நான் அப்ளை பண்ணுவேன். எனக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும். சிலம்பம் மீது ஆர்வம் அதிகரிக்கவே தக்ஷன் இரவு பகல் பாராது தீவிர பயிற்சி செய்து தொடக்க நிலையில் மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கேற்று வெற்றிகளை திரட்ட ஆரம்பித்தார். அதிலிருந்து அவரது வளர்ச்சி மாநிலம், தேசியம், ஆசிய மற்றும் சர்வதேச அளவுக்கு சென்றது. இவர் தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற பதக்கங்களை வென்றதோடு தற்போது வரை 100 போட்டிகளில் கலந்து கொண்டு 75க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார். அவர் 8 உலக சாதனைகளையும் நிகழ்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தக்ஷனின் சாதனையை பாராட்டும் வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் 3.5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளது. ஆனால் உலக அளவிலான முயற்சிகளுக்கு இது போதாது எனவும் அரசாங்கம் முழுமையான ஆதரவு வழங்கினால் ஒலிம்பிக் போட்டிகளிலும் வெற்றி பெறலாம் என தக்ஷன் தெரிவித்தார். கேலோ இந்தியாவில் வந்து டெமோவாக இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது அடுத்த வருஷம் நான் வந்து கண்டிப்பாக அதில் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடணும். அதுக்கப்புறம் இன்னும் மேலே எடுத்து போயிட்டு நிறைய இன்டர்நேஷ்னல் லெவல் வேர்ல்ட் சாம்பியன் இந்தியாவுக்கு வந்து நல்ல மெடல் வாங்கி தரணும். ஒலிம்பிக்ஸில் சேர்த்த உடனே நான் வந்து முதல் ஆளாக போயிட்டு இந்தியாவுக்கு கோல்டு மட்டும் வின் பண்ணி தரணும். எனக்கு வந்து ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் கிடையாது. ஒருத்தவங்க வந்து எங்கள் அப்பாவே வந்து மார்னிங் கூப்பிட்டு போய் ரொம்ப ட்ரெயின் பண்ணுறாரு. அவரும் கஷ்டப்படுறாரு. அதனால் ஃபினான்ஷியலாக கஷ்டமாகவும் இருக்குது. நாங்கள் நிறைய மேட்சஸ் போகணும், நிறைய ஈவெண்ட் ஆடுறோம் நாங்கள். அதனால் ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும். 9 வயதில் ஆரம்பித்தது அவரது சாதனை பயணம். 13 வயதில் இவர் 2024-25ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதுக்கு விண்ணப்பித்து இருந்தார். ஆய்வுகள் நடந்த போதிலும் அவரது பெயர் தவிர்க்கப்பட்டது. அரசு ஆதரவு இருந்தால் அந்த விருதை நிச்சயமாக பெற்று இருப்பேன் என்று தக்ஷன் வருத்தம் தெரிவித்துள்ளார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இன்றைக்கும் வந்து நல்ல ஒரு பிளேயராக வந்து வெளியே தெரிகிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதை வந்து எந்த ஒரு கண் பார்வைக்கும் வெளியே வரல. இவர் 100 மேட்ச் ஆடிருக்காரு, 70 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காரு, 8 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. 8 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீயில் வந்து ஒன் ஆஃப் த நாமினி. ஆனால் வந்து வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்தாங்க, மேலே கொண்டு போகிற அளவுக்கு யாருமே உதவி இல்லை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் ஒரு இடத்துல போய் கவர்மெண்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவது அஃபிஷியல்லையோ எங்கேயோ போய் கேட்டால் ப்ராப்பரான கைட்லைன்ஸோ இல்லை வந்து ரெக்கமெண்டேஷனோ வந்து கிடைக்கல. அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து அதில் வச்சாதான் ப்ராப்பராக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் போயிருக்குன்றத ஒரு கன்சிடரேஷனாக எடுத்து இந்த கலைக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு வந்து சிலம்பத்து தமிழ்நாடோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து ஒரு அங்கீகாரமாக ஒரு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பத்மஸ்ரீ அவார்டோ இல்லை வந்து பிரதம மந்திரி ராஷ்திரி பால் புஷ்கர் அவார்டோ கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து 100% வந்து எங்களோட எஃபர்ட்டை போட்டிருக்கோம். எதுவாக இருந்தாலும் தன்னுடைய திறமையையும் முயற்சியையும் விட்டு கொடுக்க மாட்டேன் என கூறும் தக்ஷன் வரவிருக்கும் உலகக்கோப்பை சிலம்பத்திலும் ஒலிம்பிக்கிலும் விளையாட வேண்டும் என்பதே தனது வாழ்வின் இலக்கு என்று தெரிவித்தார். இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் விளையாட விரும்புவதாகவும் அதற்கு தமிழ்நாடு அரசு நிதி உதவி செய்ய வேண்டும் எனவும் நியூஸ் 7 தமிழ் வாயிலாக கோரிக்கை விடுத்துள்ளார்.
இந்த சிறுவனின் கதை நம் பாரம்பரிய வீர விளையாட்டான சிலம்பம் மீண்டும் உலக மேடையில் ஒலிக்க காரணமாக அமையும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கலாம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன்.